அப்பதான் டாஸ்மாக் எல்லாம் கிடையாது பாருங்க. அப்ப இவங்க ஏற்கனவே வாங்கி எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லா வறுத்துட்டு நல்லா எல்லாம் செய்துட்டு சாப்பிட்டுட்டு, அதுதான் ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொன்னா அதுதான் நினைச்சிட்டு வாழ்ந்ததான அநேக குடும்பங்கள் உண்டு, எனக்கு தெரியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 3 வசனம் பாருங்க. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப அமைதியா இருக்காங்க. 7வது நாள் பத்தி சொல்லும் போது கொஞ்சம் தயக்கம். அல்லேலூயா. ஏன் இந்த தயக்கம்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட தயக்கம் வருவதற்கு என்ன காரணம்? நம்ம எல்லாமே சராசரியா எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், எல்லா நாளையுமே. ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது 6 நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? வேலை செய்தார், எல்லாவற்றையும் படைத்தார். 7வது நாளை என்ன பண்ணார் ஆண்டவர்? ஓய்வு நாளாக மாற்றுகிறதை பார்க்கிறார். அப்ப அவரே என்ன பண்றாரு? அந்த நாள்ல எந்த கிரியையும் செய்யாதபடிக்கு ஓய்வு இருந்தாரு. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கிற நாளா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னா அந்த 7வது நாளும் வர சொல்லும். 7வது நாள் செய். அந்த 7வது நாள் செய்யும் போது முதல் நாள் செய்கிறதான சம்பளத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமா கொடுப்போம். சில பேர் ஆசை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு போனா ஹல்லேலூயா 2 சம்பளம், 1000 ரூபாய்னா 2000 ரூபாய், அதே 8 மணி நேரம் தான். அப்போ அந்த வருமானத்தை மட்டும்தான் என்ன பண்றாங்க? அவங்க பாக்குறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் கவனிப்பது கிடையாது. இப்போ 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா அது வரிசைப்படுத்தும் போது 4, 5 பார்க்கும் போது இது 2ஐயும் என்ன பண்ணணும்? செய்யணும். மற்ற 8 கட்டளைகளை என்ன பண்ணணும்? தவிர்க்கணும், செய்யக்கூடாது. மற்ற 8 கட்டளைகளை நீ செய்யக்கூடாது. ஆனா 2 கட்டளைகளை நீ என்ன பண்ணணும்? கட்டாயம் செய்யணும். அது என்ன ஒண்ணுன்னு சொன்னா, அதே 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 28 வாசிக்கும் போது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப 5வது நாள் வருகிறதான அந்த கட்டளை என்னன்னு சொன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது 2 தான் என்ன பண்றது? மற்ற 8 காரியங்களை 8 கட்டளைகளை என்ன செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவனுடைய அல்லேலூயா பொருட்களை இச்சிக்க கூடாது, வேற தேவனுக்கு உண்டாக்க கூடாது, சொர்மங்களை இதெல்லாம் கூடாது செய்யக்கூடாதுன்னு வரும். ஆனா செய்யணும் சொல்லுகிறதான கட்டளை என்ன? அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை என்ன பண்ணணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சொன்ன ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? 6 நாளும் 9ஆம் வசனம், நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனையே என்ன பண்ண? இந்த 6 நாட்கள் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். ஆனா 7ஆம் நாள் என்ன பண்ணக்கூடாது? ஒன்றையுமே நீ தொடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளை. ஏன் சொன்னா, ஏன் அந்த 10ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த 6 நாள் உன்னுடைய விருப்பம் போல, உன்னுடைய இஷ்டம் போல நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் ஆண்டவர் சொல்லல. ஆனா 7வது நாள் உனக்குரியதா
சாதாரண நாள் கிடையாது, அது ஆண்டவருக்குரியதான நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது 7வது நாளை ஆண்டவர் என்ன பண்ணார்? தனக்கென்று, அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே பாருங்க, நம்ம நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் என்னவா? அல்லேலூயா. உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ள என்ன பண்ணாரா? வானத்தை பூமி எல்லாவற்றையும் செய்ததான ஆண்டவர் என்ன பண்ண? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த 11ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தனக்கென்று ஏற்படுத்தின அந்த நாளை என்ன பண்ணாரா? அவரே அந்த நாளை ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணாரா? பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஓய்வு நாள். அதை நம்ம எப்படி பரிசுத்தத்தோடு கூட ஆசரிக்க நினைக்க வேண்டும் என்பதை தான் இங்கே கட்டளையாக கொடுக்கப்பட்டதான காரியம். அப்ப அந்த நாள் என்று சொல்லும் போது அது தேவனுக்குரியதான நாள், அது தேவன் தனக்காக ஏற்படுத்தினதான நாள். அந்த நாளிலே அவருடைய விருப்பம் என்ன? தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அவர் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அப்படிதான் இந்த உலகத்தில் என்ன பண்ணிருக்கணும்? ஓய்ந்து இருக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டதான கற்பனைகள் தானே, கட்டளைகள் தானே, இது இப்போது பொருந்துமான்னு சொன்னா கட்டாயமே பொருந்தும். பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுது, என்ன? இந்த தீர்க்க தரிசன புத்தகம் என்று இரண்டையும் இணைத்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லு, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து, அது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாது? குறைத்து போடக்கூடாது. சில பேர் தேவையானதை எடுத்துக்குவாங்க, தேவையற்றதை விட்டுட்டு அதை காரணம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தாலும் கூட எதையெல்லாம் விளக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியத்தை மோசேயோடு கூட சொல்லி, நீ ஜனங்களோடு கூட சொல்லு, இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஒருவேளை இந்த நாளிலே நீ போய் செய்தினா அதிகமான வருமானம் வரலாம், அதிகமான காரியத்தை சந்திக்கக்கூடிய வருமானம் உனக்கு கிடைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இது தேவனுடைய நாள்ல போயிட்டு நீ உனக்கு ஏற்ற காரியத்தில் நீ ஈடுபட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதான் வேதம் சொல்லுது. மற்ற 6 நாள் நீ என்ன வேணாலும் பண்ணு, எதை வேண்டுமானாலும் செய். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்லல. அந்த 7வது நாளை என்ன பண்ணிருக்கார் ஆண்டவர்? மற்ற நாட்களை காட்டிலும் அந்த நாளை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த 7ஆம் நாளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அப்ப அந்த 7வது நாளிலே அவரோடு கூட நீ ஓய்ந்து இருப்பாயானால் உனக்கு அந்த நாளில உனக்கு என்ன வரும்? ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. அந்த நாளை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டும் கிடையாது, அதை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த நாளிலே நீ தேவ சமூகத்திலே கூடி தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் உனக்கு வருகிற ஆசீர்வாதமே வித்தியாசமானது. ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்திலே பார்க்கிற காரியங்களை காட்டிலும் அதிகமான காரியங்களை அந்த நாளிலே தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் என்ன பண்ண, நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த ஓய்வு நாள் என்பது, இந்த ஆராதனைக்குரியதான நாள், சபை கூடி வருகிறது நாள் சாதாரணமா தெரியுது, வழக்கம் போல வந்துட்டு போற மாதிரி. ஒருவேளை உன் கண்ணுக்கு தெரியும் உனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் நினைத்தார்னா ஒரு இமை பொழுதிலே எல்லாவற்றையும் தவிடுபடியாக்க முடியும். ஹல்லேலூயா. யோபுக்கு நிறைய இருந்தது, ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. ஆனால் ஆண்டவர் யோபுவை வைத்து பிசாசோடு கூட தர்க்கம் பண்ணி யோபுவை சோதிக்க அவனுக்கு இடம் கொடுத்ததான வேலையில எல்லாவற்றையும் இழந்து போனான் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஹல்லேலூயா. ஆனால் தன்னுடைய உத்தமத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றதான யோபுடைய பின்னிலைமை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, முன்னால் இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான் அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்காக
நீ நிற்கிறதான வேலையில அது உனக்கு ஆசீர்வாதமே தவிர ஒருபோதும் உனக்கு நஷ்டம் வரப்போவதே கிடையாது, துன்பம் வரப்போவதே கிடையாது. இது நிச்சயம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இது 7ஆம் நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? ஆதியாகமம் 2:3 பார்க்கிறோம். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, இங்க சொன்ன மாதிரியே அதை என்ன பண்ணாரா? பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன்னுடைய நாளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால அவருக்கு அவரே ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் அவர்தான். அதனால ஏன் ஆசீர்வதிக்கணும்? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு டபுளா உனக்கு கொடுக்கறான்றதுக்காக ஓடுற பாரு கம்பெனிக்கு, அப்ப டபுளா கிடைக்குதுன்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கூட நம்ம ஓடுறோம். ஆனா அதே காரியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கேன். இந்த 6 நாள் செய்யற வேலையை காட்டிலும் இந்த 7ஆவது நாளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா? ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். 2 காரியம். இந்த நாளிலே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, இன்னொன்று என்ன? பரிசுத்தப்படுத்துகிற காரியமும் உண்டு. 2 காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். அவரிடத்தில் எந்த பாவத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அவ பார்க்கணும் என்ன? ஓய்வு நாளை எப்படியாவது ஆசரிக்க நினைக்கணும். ஏனோ தானோ சொல்லிட்டு நீ உள்ள வரக்கூடாது. போகணும், அவர் கேட்பாரு, வரலாம் அடுத்த வாரம் ஏதாவது சொல்லுவாருன்றதுக்காக நீ வரக்கூடாது. போவோம், ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றதுக்காக நீ வரக்கூடாது. இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறபடி அதை எப்படி பண்ணணும்? பரிசுத்தமாய் அந்த ஆண்டவருடைய நாளை நான் ஆசரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தேவனுக்குரியதான காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நினைவாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்ற 10 கட்டளைகளில் வித்தியாசமானது எதுன்னு சொன்னா இது 2 தான். ஒண்ணு என்ன? அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அந்த நாளிலே நீ செய்யக்கூடியதான காரியம் என்ன? உனக்கு இஷ்டமான காரியங்களில் நீ ஈடுபடக்கூடாது. சில பேர் போவாங்க, என்ன இன்னைக்குதான் எனக்கு வேலை, லீவு கிடைச்சிருக்குது, இன்னைக்குதான் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, நீ போய் பேசிட்டு வந்துடலாம், செய்துட்டு வந்துடலாம் போவாங்க. ஏதோ வாய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது வாய்க்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது பின்னால பிரச்சனையில தான் போய் முடியும்ட்டு அவங்களுக்கு அப்ப தெரியாது. காரணம் என்ன? ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவர் தனக்கேற்ற காரியங்களிலே நீ ஈடுபட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதை விட்டுட்டு அதற்கு மாறாக நாம் செய்கிறதான வேலையில நமக்கு ஏற்படுகிறதான காரியம் என்ன? வேதனை தான், துன்பம் தான். ஏன் சொன்னா, உன் குமாரனான யாரா இருந்தாலும், அடிமையா இருந்தாலும், புறஜாதியா இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? உன்னை போலதான் வாய்ந்து இருக்கணும். நீ மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டு அவங்கள வேலை செய்ய விட்டுட்டு வரக்கூடாது. அவங்க வேலைக்காரர் தானே, அவங்கள வேலை செஞ்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க வீட்டுல வந்து வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அம்மா இன்னைக்கு வேலைக்கு நீ வர வேண்டாம். உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல சமைக்கணும், அதை பத்தி நீ கவலைப்படாது, நீ இன்னைக்கு வரக்கூடாது. ஏன் சொன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளில நீ என்ன பண்ணணும்? உனக்கு இஷ்டமானதை, உனக்கு இஷ்டமான காரியங்கள், உனக்கு உண்டானவையிலே நீ என்ன பண்ணாத, சிந்திக்காத. அது எப்படி? மற்றவங்களுக்கு தான், உன்னை சார்ந்தவங்களுக்கு தான் அது நடைபெறணும். அதை கொண்டு நீ என்ன பண்ணணும்? செய்யணும். நம்மளால முடியுதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்மளால என்ன பண்றது கிடையாது, முடிகிறது கிடையாது. காரணம் என்ன? நாம் இதை நினைக்கிறதே கிடையாது. இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய நாள் என்பது அநேகருக்கு தெரியாம இருந்தோம். இன்னைக்கு கூட பாருங்க, என்ன நிறைய பேர் வரல, நிறைய பேர் வரல. ஏன்னா இதை குறித்ததான ஞானம் அவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா வேலை, அவங்களுக்கு தேவை என்னன்னா பணம் சம்பாதிக்கணும். இதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு போய் நீ வேலை செய்யுதுன்னு வச்சுக்க, இன்னைக்கு வர்ற வேலையில சம்பளத்துல வந்து 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னா, திங்கக்கிழமை போய் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவோம் டாக்டர். 1000 ரூபாய் வருமானத்தை வாங்கி நாளைக்கு 2000 ரூபாய் போய் செலவு பண்றதை காட்டிலும் இந்த 1000 ரூபாய் வேணான்னு நீ வந்தேன்னு வச்சுக்க, இதுக்கு உண்டான ஆசீர்வாதமே
வித்தியாசமா தான் இருக்கும். நான் சொல்லல, அது ஆண்டவர் சொல்றாரு. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அழகாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. என்னவா? 56ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்னவா? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து ஆண்டவர் சொல்ற என்னவா? அவருக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத, அதாவது என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென் சொல்லுங்க. அதே உட்கார்ந்துட்டு எதையோ பாக்குற மாதிரி, ஜூல பாக்குற மாதிரி, நான் வந்து மிருக மாதிரியோ அங்க உட்கார்ந்து விசித்திரமா பாக்குற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உள்ள போனாதானே ஆர்வமா இருக்கும். எதையோ பறி கொடுத்துட்டு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? வேதம் சொல்லுகிறது என்ன? என் ஓய்வு நாட்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை என்ன பண்ணணுமா? ஹல்லேலூயா. அவருக்கு இஷ்டமானபடி நீ ஆசரிக்க வேண்டும். அன்னகர் என்று சொன்னால் ரெண்டு விதமா பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பதாக அன்னகர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பார்க்கிற அன்னகர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தா எப்படி இருப்பாங்க? மீசெல்லாம் இருக்கும், தாடிலாம் இருக்கும். அவருடைய செய்கைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பெண்களுக்குரியது மாதிரி இருக்கும். அவங்க ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொண்ணுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேரு இங்க வேற மாதிரி தான் வச்சிருக்கோம். திருநங்கைகள் பார்ப்போம், அது மாதிரி இருக்கும். அவங்களும் அன்னகர் மாதிரி தான். ஆனா தேவனுக்கென்று தன்னை அன்னகராக்கி கொண்டவர்கள். இப்போ பாக்குறவன் என்ன? பவுல பார்க்கிறதான வேலையில அவன் என்ன பண்ணல? திருமணம் செய்து கொண்டானா? செய்து கொண்டானா? இல்ல ஆண்டவருக்காக தன்னை என்ன பண்ணிக்கிட்டான்? அன்னகராக மாற்றிக்கொண்டான். அப்ப அவனுக்குரியதான ஆசீர்வாதம் என்ன? அப்படி மாற்றிக்கொண்டதான அவன் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து ஆண்டவருக்கு ஏற்றவைகளை செய்து கொண்டு வருகிறதான அந்த அன்னகர்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். சிபிஎம்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து திருமணம் எதுவுமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய ஜீவன் இருக்கும் வரை ஆண்டவருக்காக நிற்கிறாங்க பாருங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நாம தான் சீயோனுக்கு போவோம். இந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா ஏன் சொன்னா, உண்மை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க அழகா சொன்னாரு. என்ன அவன் அங்க சொல்லப்பட்டதான காரியம் என்னன்னு பார்த்தாக்கா, இப்படி அந்த ஓய்வு நாளை பற்றி கொண்டு அவருக்கு இஷ்டமானவர்களை செய்து கொண்டு வருகிறதான அவர்களுக்கு வைத்திருக்கிறதான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், ஆலயம் தான் சொன்னா எங்க? நானே அந்த ஆலயம். ஆனா இந்த ஆலயம் இல்லை. பரலோகத்திலே அவரே ஆலயம், அவரே வெளிச்சம். ஆலயம் திறக்கப்பட்டது பார்க்கிறோம் இல்ல? இங்க சொல்ற ஆண்டவர் என்னன்னு சொல்லிட்டு, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் அடுத்து சொல்ற பாருங்க, இதுதாங்க முக்கியமானது. என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, என்ன? எங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்னா, முதலாவது பார்க்கிறோம் என்ன? தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக அன்னகர்களாக மாற்றிக்கொண்டு அவருடைய ஓய்வு நாளை அவருக்கு ஏற்ற வண்ணமாக ஆசரித்து அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டு தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இருக்கும் என்பதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது.
நான் என்ன சொல்லல, இவங்க எல்லாம் அண்ணகளா மாறிடணும்னு நான் சொல்ல வரல. அதுக்காக உனக்கு விருப்பம் என்று இப்படி ஆண்டவர் சொன்னதான காரியத்துக்குள்ள நான் போய் இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஹல்லேலூயா நாமம் எனக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி அதுதான். அடுத்த இன்னொரு வழி பாருங்க, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். இது இரண்டாவது ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவங்க இல்ல, அடுத்தது என்ன, உடன்படிக்கை பற்றி கொண்டு அந்நிய புத்திரராய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வைத்திருக்கிற காரியம் என்னவா, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து. ஹல்லேலூயா. நீ போகணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவர் சொல்ற, அவர் சொல்லுகிறபடி நீ நடக்கும் போது இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசரித்து வருவாயானால் அன்னகர்களுக்கு கொடுக்கப்பட்டதான நித்திய நாமம் வேற. ஆனா இங்க இன்னொன்று கொடுக்கிறது உங்களுக்கு எனக்கு என்னன்னு சொன்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து அழ வைப்ப சொன்னார், அழுது ஜெபிக்க சொன்னார். இல்ல, என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை என்ன பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். அங்க கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, அழ வேண்டிய சூழ்நிலை இல்லை. பாருங்க, என்னவா மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று எல்லா கண்களும் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இரண்டாவது ஆசீர்வாதம். என்ன, வேதத்தின்படி. அப்ப இந்த வேதத்தில் என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆவி இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆனா அவர் சொன்னார் என்ன, எப்படி கர்த்தரை சேவிக்கவும். யோசுவா சொன்னா என்ன, கர்த்தர் தெய்வமானால் என்ன பண்ண, கர்த்தரை சேவி. பாகால் தெய்வமானால் நீ பாகால போய் நீ சேவி. ஆனா எலியா, ஆனா நானும் என் வீட்டாருமான்னு சொன்னா யாரு அது, யோசுவா. அவன் அதான் சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப அவன் சொல்றதான வேலையில என்ன, உனக்கு எது சரிப்படுது அதை நீ செய்ய. ஆனா எங்களுக்கு சரிப்பட்டது எதுன்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தரை நான் என் வீட்டாரும் சேவிப்போம். ஹல்லேலூயா. ஜனங்க முரட்டாட்டம் உள்ளவங்க தான். கடைசி அவன் சொன்னதான அந்த அதிகாரத்தில் சொன்னதான காரியம் அதுதான். பாகால் தெய்வமானால் நீ பாகால் என்ன பண்ண வணங்கு, கர்த்தர் தெய்வமானாலும் கர்த்தரை நீ வணங்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது என்ன, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா, நேசிக்கவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா, நேசிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும். அடுத்து என்னவா, அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும். எத்தனை பேர் ஊழியக்காரருக்கு விரும்புறீங்க சொல்லுங்களேன். சபையில சின்ன வேலை செஞ்சா கூட ஊழியம் தான். பிரசங்கம் பண்றது மட்டும்தான் ஊழியம் நினைக்க கூடாது. மற்ற இடத்துல போய் செய்தாலும் அது ஊழியம் தான். ஏன்னா வேதம் சொல்லுது, நீ எதை செய்தாலும் அது யாருக்கு செய்யற. அதுக்காக வீட்டு வேலை செய்யறவங்க போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ஞாபகம் உனக்கு இருதயத்தில் இருக்கணும். நான் ஆண்டவருக்காக செய்யறேன். இந்த வீட்டுல வேலை செய்யறதான வேலையில அவங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்படி செய்வாயானால் அது தேவனுக்கு தூஷணம். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அது கர்த்தருக்காக நீ செய்யும் சொன்னா எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும். அடுத்தது என்னவா, ஓய்வு நாள். பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்த ஓய்வு நாள் வந்துட்டு மத்தியில ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். எல்லா சூழ்நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அது வருகிறதான வேலை பாரு. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான கட்டளை அது. ஓய்வு நாளை நீ வீட்டில் இருந்தனா அந்த நாளை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, பரிசுத்த குலைச்சல் ஆக்கிக்கிட்டு இருக்கிற. ஓய்வு நாளில் இப்ப கம்பெனியில வேலை செய்ய
செய்கிற அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குற, ஓய்வு நாளில தண்டமா உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிற அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குற, ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமான பஞ்சாயத்து பண்ண போற அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குற, ஓய்வு நாள்ல நீ எக்ஸாம் எழுத போற அந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்குற. ஹல்லேலூயா. அது அவனுக்கு என்று ஏற்படுத்தின நாள். உலகம் சொல்ல நீ வந்து சண்டே தான் எழுதணும், அந்த வேலையை வேணாம்னு சொல்லி நீ போ. ஆண்டவர் எதை நீ சொல்லி எழுத போகணும்னு நினைக்கிறியோ அதே வேலையை கர்த்தர் உனக்கு கட்டளை இட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் தான் உன்னை கொண்டு போய் உன்னத வேலையில் உட்கார வைக்க முடியும். அவர் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் உன்னால இந்த உலகத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னவா? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி. ஹல்லேலூயா. அதை ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரன் யாவரையும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரா? உன்னை நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. இப்ப மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க உயிரோட எழுப்பு கொண்டு போறவர் யாரு? ஆவியானவரா? இயேசு கிறிஸ்து. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்ததாக ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம எப்படியாக கொண்டு போவாரா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அது இல்ல, அதுக்கு முன்ன கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவருமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். யார் கொண்டு வராங்களா? மறுபடியும் நல்லா படிக்கலாம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் நானும் மரித்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்த அனைவரையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். யார் கொண்டு? ஆவியானவரா? இயேசு கிறிஸ்துவா? இல்ல, தேவன் என்ன பண்ணுவாரா? மரித்த பரிசுத்தவான்களை என்ன பண்ணுவாரா? அவர் தான் கொண்டு வருவார், இயேசு கிறிஸ்துவோடு கூட. அப்ப இங்க இந்த வசனம் சொல்லுது என்ன? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து யாரை கொண்டு வருவார் சொன்னா, கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவருக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்கள், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி தேவன் விரும்புகிற வண்ணமாய் ஆசரித்து அதை உடன்படிக்கையை பற்றி கொண்டு நடக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாரா? பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்ப இடையில பட்டதான காரியம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஓய்வு நாள் வருகிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பண்ண காரியம் எல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டிலே நிறைவாக வேண்டும். இனி என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், அது தேவனுக்குரியதான நாள். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சொன்னா நீ வராது. எனக்கு அந்த ஓய்வு நாளுக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. வர வேண்டாம். ஆண்டவரை செவிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக ஒரு நாளை தனக்கென்று ஏற்படுத்தின அந்த நாளிலே அவருக்குரியவைகளை நான் சிந்திக்க வேண்டும், அவருக்குரியவைகளை செயல்படுத்த வேண்டும் என்று
நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொன்னா சாதாரணமானது கிடையாதுங்க. ஹல்லேலூயா. சாதாரணமானது கிடையாது. அது பெரிய ஆசீர்வாதம், தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஒன்று. அப்போ ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கிறோம். என்ன? அவர் சொன்னதான காரியம் 2 10 கட்டளைகளிலே கொடுக்கப்பட்ட 2லே ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மிகவும் முக்கியமான ஒன்று. என்ன? அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள், அவருடைய நாள். ஹல்லேலூயா. உனக்காக, உடைய பாவத்திற்காக, உடைய மீறுதல் அக்கிரமங்களுக்காக தனி ஒரே பேரான குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி மீட்டு உன்னை என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தின அந்த தேவனுக்குரியதான நாள், அவரை மகிமைப்படுத்துகிறதான நாள். ஹல்லேலூயா. இதை நம்முடைய மனதிலே நாம் நினைக்க வேண்டும். அதை நினைத்து தேவனை நாம் அனுசரித்து ஆசரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வருகிற புதிய 26ஆம் ஆண்டிலே ஒரு பொருத்தனையோடு கூட நீங்க வர வேண்டும். அதுக்குத்தான் இந்த நாளிலே இந்த காரியத்தை தேவன் நம்ம மத்தியிலே பேசுகிறதை பார்க்கிறோம். 6 நாள் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. 7வது நாள் என்ன பண்ணணும்? 10:30 மணின்னு சொன்னா உண்மையிலே அவருடைய நாமத்தை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார், கர்த்தரை சேவிக்க போகிறேன் என்கிற பிள்ளைகளாக இருந்தார், அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நான் காத்து அவரை நடக்க போகிறேன் என்கிற தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருந்தார். 10:30 மணின்னு சொன்னா 10 காலங்களில் நீ உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு வேலைக்கு போகணும், வீட்டு வேலை சரி எல்லாம் இருக்கும். கொரோனா காலத்துல உங்க வீட்டுக்கு கூட்டு வேலையா கொடுத்தோம், வரவேணும்னு சொன்னா இல்ல. ஹல்லேலூயா. அன்னைக்கு எங்க போச்சு? அன்னைக்கு நம்ம என்ன செத்தா போயிட்டோம், உயிரோடு தான் இருக்கிறோம். உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் ஆண்டவர், உங்களையும் என்னையும் போஷிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரின் உடன்படிக்கை பற்றி கொண்டு ஓய்வு நாளை அனுசரித்து ஆசரித்து எனக்கு விருப்பமானவர்களை செய்கிறவனுக்கு யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே நான் அவர்களை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். முற்பிதாக்களில் ஒருவனை அதாவது அவனை போஷித்த வண்ணமாகவே உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய பிதா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. வரது 11:30 மணி வந்த உடனே போனை தூக்கிட்டு வெளியே ஓடிட வேண்டியது. 10 முறை வெளியே ஓடிட்டு வருவேன். ஹல்லேலூயா. நீ வராத. ஹல்லேலூயா. வர வேணாம், வேலைக்கு போ. அவங்க ஞாபகம் எல்லாமே எங்க சரீரம் அங்க இருக்கும், என்ன சிந்தனை என்ன போன் பண்ணா பாரு அங்கேதான் இருக்கும். நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு போனா வேலை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தெரியலையே. அவனை கொடுக்க வைப்பதும் கொடுக்க வைக்காமல் போவதும் உன்னையும் என்னையும் அழைத்து தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்ததான அன்னகர்களுக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம், தன்னை சேமிக்கும்படி தனக்காக ஊழியம் செய்கிறவர்கள். என்னுடைய வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் குளிர் அடிச்சாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? காலையில ஓடி வந்துடுறாங்க. ஜோரத்தோடு கூட வந்தவங்க இருக்காங்க, வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களும் ஊழியம் செய்யறாங்க ஆண்டவருக்கு. அவங்களும் ஊழியம் செய்யறாங்க. சுத்தமா பெருக்கி எடுத்து எல்லாத்தையும் கழுவி தட்டுக்கிட்டெல்லாம் கழுவி எல்லாமே செய்யறது ஊழியம் தான். ஆண்டவருக்கு வித்தியாசமான ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அதனுடைய பலன் இல்லாம போறது கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படின்னா நான் ஏன் வந்து ஓய்வு நாள சமைக்கணும், வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை யோசிக்கலாம். பிரமாணம் சொல்லுதுன்னு தானே அவர் சொல்றார், கற்பனைகள் கட்டளைகள் சொல்லுதுன்னு தானே சொல்றார். ஆனா வேதம் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை ஆனாலும் கையில தூக்கி வச்சு படிங்க. தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் என்னவா? முதல்ல என்ன? நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்டதான வேதாகமம் இதுதான். இதை நான் அழிக்கிறதுக்காக வரல, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்.
நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து நல்லா கவனிங்க, என்னவா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் வேற யாரும் மனது படிக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தையை செத்து போன மாதிரி இருக்குது படிக்கிறத. ஹalleluya. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் அது சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லுவாங்க. ஹalleluya. எனக்காக வருகிறது வார்த்தை. இந்த வார்த்தையை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ஆமென் சொல்லுவாங்க, ஹalleluya சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லை. நீ அதை சொல்லுங்கன்னு சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க? அதே சொல்லுவாங்க. ஹalleluya. நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபை பார்த்தீங்களா? ஆவிக்குரிய சபை. இப்படியாதான் வளரணும்னு நம்ம நினைக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்றாரு என்ன? நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனம் ஆகிலும் நான் அதை அழிக்கிறதுக்கு வரல. நான் என்ன இதுக்காக வந்திருக்கிறேன்? நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அப்பயும் நடுவில் இருந்ததான திரைச்சலை ஏன் கிழியணும்? ஹalleluya. ஏன் அந்த திரைச்சலை அப்படியே இருக்கலாமே? அந்த திரைச்சலை ஒரு தடையாக இருந்தது. அந்த திரைச்சலை உள்ளே போவதற்கு தடையாக இருந்தது. பிரமாணம் தடையாக இருந்தது அல்ல. ஏன்னா பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போறான். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் தடுக்கப்பட்டதான பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். திரை இருக்கும். அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கிறோம் சொன்னா எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. யாரு கொடுத்திருக்கு? ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன பண்ணணும்? உள்ளே போகணும். அந்த பிரதான ஆசாரியனும் என்ன பண்ண கூடாது? நான் ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சுன்னு உள்ள ஓடிட முடியாது. அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு நிற்கிறதான பரிசுத்தம் அவனிடத்திலே இல்லைன்னு சொன்னா அவன் உள்ள போனவன் திரும்பி வர முடியாது. தேவனுடைய கரம் எப்படி இருந்தது? அவனை அடித்து கொண்டுடும். கயிறுல கால, அதாவது கால்ல கயிறு கட்டி தான் போவாங்க, அல்லது சலங்கு கட்டிட்டு தான் போவான். கயிறும் சலங்கு இருக்கும். அந்த ஆசாரியம் நடக்கும் போது சத்தம் வெளியே கேட்க, ஜல்லு ஜல்லுன்னு. வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே பிரவேசித்து எல்லாருடைய பாவங்களுக்காக அதை நிவர்த்தி செய்வதற்காக பலியிட்ட ரத்தத்தை கொண்டு போகும் போது அப்ப அவன் அதற்கு தகுதியற்றவனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த சத்தமே கேட்காது. உடனே அவன் மறிச்சு போனான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க கயிறு பிடிச்சி இருப்பாங்க. உள்ள போனவன் எப்படி வருவான்? ஜீவன் இல்லாம போனமா தான் வருவான். காரணம் என்ன? அந்த ஆண்டவர், ஓய்வு நாளுக்குரியதான ஆண்டவர் அன்றைக்கு ஏற்படுத்தி வைத்ததான அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொன்னா, ஹalleluya, பரிசுத்தம் உள்ளவனாக, தேவனுக்கு ஏற்ற ஆராதனை செய்கிறவனாக, ஆசாரியனாக, ஹalleluya, சேவிக்க தகுதி உள்ளவனாக தான் உள்ள போகணும். அதுபடி தன்னை என்ன பண்ணணும்? அவன் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனா அந்த திரைச்சிலை கிழிந்தது. இப்ப எப்படி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஊழியம் செய்யறோம், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம். அதுதானே தவிர வித்தியாசம் அதுதானே மாறுச்சே தவிர கற்பனைகளும் கட்டளைகளும் ஒருபோதும் மாறவே மாறாது. ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகிலும் என்ன பண்றது இல்ல, அழிந்து போவது கிடையாது. அப்ப திரைச்சிலை கிழிந்தது. எனக்கு இது பரிசுத்தம் இல்லாதவனா இருந்தா கூட ஆண்டவரத்துல போனீங்கன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எப்படி பண்ணவனு தெரியும்? ஒருவனும் உலகத்துல நல்லவனே கிடையாது. அப்ப நல்லவன் ஒருத்தனை உருவாக்கி படைச்சு ஆண்டவர் போல கொண்டு போனாதான் நான் ஊழியம் செய்ய முடியும். திரைச்சீலை கிழிக்கப்பட்டது உண்மைதான். இப்ப அது கிழித்தவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு
உடன்படிக்கைக்குள்ளாக, பழைய உடன்படிக்கை வேண்டான்னு இல்ல, புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை வைத்து இப்ப இருந்த காரியம் அவங்களையும் நம்மையும் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களையும் நியாய பிரமாணம் இல்லாதவங்களையும் ஒன்று சேர்க்க வச்சது எதுன்னு சொன்னா இதுதான். ஆனா பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லும் போது அதற்குரியதான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நாள் தேவனுக்குரியதான நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை உணர்ந்து நீ ஜாலியா சுத்துறதுக்காக லீவ் விட்டுனாலா? அது உலகத்துக்கு, உலகத்தவனுக்கு. ஜாலியா பீச்சுக்கு போலாம், இல்ல சினிமாவுக்கு போலாம், மற்ற எங்க வேணாலும் போலாம். ஆனால் தேவனாலே தெரிந்து அழைத்து தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சபை கூடி வருது எதுக்கு? அவரை ஆராதிக்கும்படி, அவரை சேவிக்கும்படி, அவருக்கு உண்டான காரியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்படி. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஆண்டவர் சொல்லுகிறதான இன்னொரு காரியம் என்ன? அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58 வாசிக்கிற பாருங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது 13 வாசிக்கல. ஆண்டவர் அப்பயும் பாருங்க என்னவா, இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னவா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் பாவை விலக்கே. ஒரு நிமிஷம். முதல்ல என்ன? அவருக்கு இஷ்டமானது செய்யணும், சேவிக்கணும், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் இருக்கணும், உடன்படிக்கையை பற்றி கொள்ளணும். இதையெல்லாம் செய்துட்டு ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். எப்படி தெரியுமா? வேதம் தெளிவா சொல்கிறது, என் பரிசுத்த ஓய்வு, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி அவருக்கு இஷ்டமானதை நீ செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு இஷ்டமானதை செய்யணுமா? அடுத்து என்ன? உன் காலை விலக்கி, வேலைக்கு ஓடாத, அதுக்கு வேலை என்ன பண்ணணும்? உன் காலை விலக்கி எங்க ஓடியாருன்னு சொல்லக்கூடாது. உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானவைகளில செய்யாமலோ உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை என்னவா, இது மனமகிழ்ச்சி நாள் என்று நீ சொல்லணும். சொல்லணும். இந்த நாள் என்ன தெரியுமா? எனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினுடைய ஆரம்பம். மற்ற 6 நாளுக்குரியதான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் ஆண்டவர் எந்த நாள் வச்சிருக்கிறார் சொன்னா, எந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி அது பரிசுத்த ஓய்வு நாள், சபை கூடி வருகிற நாள்னு வச்சாரோ அந்த நாள்ல தான் உனக்கு ஆசீர்வாதமே தொடங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்ற. ஓய்வு நாளை என்னவா, மன மகிழ்ச்சியின் நாள் என்றோ, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றோ நீ சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் நான் தெளிவா படிக்கிற பாருங்க. அவங்க தெளிவா படிச்சாங்க, சைலண்டா மெதுவா படிச்சாங்க, நான் வேகமா படிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றோ, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றோ சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஒன்று நீ சொல்லணும், இன்னொன்று என்னோட மகிமையாக நினைக்கணும். அந்த நாள் இது மனமகிழ்ச்சி நாள் என்று, இது மகிமை நாள் என்று எண்ணினாலே அந்த நாள் அப்படியே மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நீ அறிக்கை இடும்போது தேவன் அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக உடனே அந்த நிமிஷமே மாற்றுவார். வேதனையோடு கூட நீ வருவே, பிரச்சனையோடு கூட வருவே, கண்ணீரோடு கூட வருவே, யாரிடத்துல சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட வருவேன். ஆனா வந்து இந்த மனமகிழ்ச்சி நாள் என்று நீ சொல்லி மகிமையாக அதை நீ நினைப்பேன்னு சொன்னா வந்த காரியம் எல்லாமே மாறிட்டு போகும்போது எப்படி போக, வேதம் சொல்லுகிறபடி மனமகிழ்ச்சியோடு கூட போக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
அடுத்து பாருங்க, அப்பொழுது இப்படியாக மகிமையாக எண்ணினால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல புருஷன் மனைவி அப்படி இல்ல. உனக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள உன்னுடைய எப்படி இருக்கும், உன்னுடைய உள்ளம் பூரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. என்ன போகும்போது எப்படி போன, வரும்போது எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்ல வந்தீங்க என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஆனா திரும்பி போகும்போது எப்படி இருக்குமா? அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருக்குள். நல்லா பாருங்க, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அடுத்தது என்னவா? பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணு. தவம் போட்டு பாருங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை போய் எக்ஸாம் எழுதுறதுனால உயர்ந்த அடைக்கலம் வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வார்த்தை விட்டு நீ போனீங்கன்னா கிடைக்கும் சொல்லிட்டு நினைக்காத. உன்னை உயர்ந்த இடத்திலே உன்னை அடைக்கலமாக கொண்டு போய் நிறுத்துவேன் சொன்னவர் எதை வச்சு சொல்றாரு? அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆதாரமாக, பவுண்டேஷன் அஸ்திபாரமாக வைத்தவர் சொல்லுகிறார். பாருங்க பாருங்க, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எப்போது சந்தோஷமா இருப்பான் ஆண்டவருக்குள்ள. அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியா உன் பிதாக்களை எப்படியாக போஷித்தாரோ அப்படியாகவே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை போஷிப்பேன். யாக்கோபை நான் பார்க்கல, ஆபிரகாம் ஈசாக்க பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? எனக்கு மறைவானதுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட அவனை போஷித்ததான விதம் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், வாக்கு கொடுக்கிறார் என்ன? என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிக்கும் போது கர்த்தருக்குள்ள நீ மனமகிழ்ச்சியா இருப்ப. இந்த உலகத்திலே உன்னதமான இடத்திலே உன்னை ஏறி உட்காரும்படி பண்ணி அடுத்தது என்ன சொல்றார் ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என் வாய் சொல்லல. ஹல்லேலூயா. வேற எந்த தீர்க்கதரிசியுடைய வாய் சொல்லல. இது எந்த வாய் சொல்லுச்சு? கர்த்தருடைய வாய் இன்னைக்கு உங்களோட கூட பேசுது. கர்த்தருடைய வாய் சொல்லுது என்ன? நீ இப்படி செஞ்சினா நீ மகிழ்ச்சியா இருப்ப. எனக்குள்ள ஹல்லேலூயா. அவருக்குள்ள இந்த எப்படி இருப்ப? மகிழ்ச்சி மட்டும் இல்ல, நிறைந்த கனி கொடுக்கிறவனா இருப்ப. உன்னை பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்கும். பேதர் பார்க்கும்போது சொன்ன இல்ல நீ அவனோடு கூட இருந்தான்னு சொல்லிட்டு உன் பேச்சையும் காட்டி கொடுக்குது பாரு. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள நீ இருக்கிறன்னு சொன்னா உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய நடக்கைகள் மக்கள் அறிந்து கொள்ளும்படி அதுவே வெளிப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆசீர்வாதம் அப்ப எதுல அடங்கி இருக்குது? நிறைய யோசனை பண்ணி பாருங்க. ஜெபத்திலே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த 6 நாள்ல இருக்குது இல்ல, கடைசி ஒரு நாள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். 7வது நாள் 1ஆம் தேதி ஆரம்பிப்பான். அது 6ஆம் தேதி வரையும் நம்ம கடினமா உழைப்பான். ஆனா அதுல ஒண்ணு என்ன பண்ணா எல்லாமே பொத்தலானவைகள்ல தான் போகும், பொத்தலான பாக்கெட்ல தான். ஏன்? ஒரு எண்ணம், சிந்தனை எல்லாமே வேலை நோக்கம், எதிர்காலத்தை குறித்து, நாளை குறித்து தான் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த நாளை குறித்து நீ யோசனை பண்ணி இருக்கிறியா? சில பேர் நினைப்பாங்க இந்த நாள்ல கூட எனக்கு வேலை வச்சா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நீ கூட நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, நிறைய போயிருக்காங்க. ஆனா அந்த வேதத்தின்படி, இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த நாளுக்குரியதான கணத்தை தேவனாலே தெரிந்து அழைத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி உன்னை பரிசுத்தமானாக மாற்றி உன்னை நீதிமானாக மாற்றி உனக்கு ஒரு நாளை அல்ல அவருக்கு ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளிலே அவருக்குரியதான காரியத்தை சிந்திக்கும்படி, யோசிக்கும்படி செய்த கர்த்தரை விட்டு நீ விலகி சுய புத்தியின் மேலே சொல்லப்பட்டபடி உன் இஷ்டப்பிரகாரம் உன் கால் எங்க ஓடும் நினைக்குதோ அதன்படி ஓடி நீ உழைச்சனா கூட ஹல்லேலூயா சொல்லுவான். என்னதான் என்ன பூசிக்கணும் உருண்டு இருந்தா கூட ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு சொல்லுவோம். ஆனா என்னையே பூசாம ஓய்வு நாளை நீ ஆண்டவருக்கு நீ வந்து நீ செலவு பண்ணுவாயானால் நீ உருள வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இரட்டத்தனையான
காரியங்கள் வந்து உன்னை ஒட்டிக்கோ, உன்னை வந்து குடிச்சுக்கோ. சமாதானம் இல்லாம இருக்கு குடும்பத்துல. ஆனா மன மகிழ்ச்சி சமாதானம் இந்த ஓய்வு நாள்ல வச்சிருக்கிறார். நீ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். சண்டே எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இது ஒரு உதாரணமும் ஒரு பாடமும். நீ அந்த ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணி நீ எழுத போனா உடைய நிலை அப்படியே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஆண்டவருக்காக நீ வந்தேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற அழகா என்னவா, பூமியில் பூமியில் தேவனை நீ உயர்த்துவாயானால் ஆண்டவர் இந்த பூமியில் உயர்ந்த இடம் சொல்லல. இடம்னா ஒருமை, இடம் சொன்னா ஒருமை. இடங்களில் என்றால் பன்மையில சொல்ற ஆண்டவர் என்ன, ஒரு இடத்துல இல்ல, ரெண்டு இடத்துல இல்ல, பூமியில் அல்லேலூயா உயர்ந்த இடங்களில் என்ன பண்ணுவாராம், அல்லேலூயா உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவாங்க. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? அங்கே ஏறி இருக்க பண்ணிட்டு அதன் மூலமா மட்டும் இல்ல, யாக்கோபுடைய சுதந்திரத்தின் மூலமாக உன்னை போஷிப்பேன் என்று தேவனுடைய வாய் சொல்லுது. அவர் வாய் சொல்லுது, நீங்க காதால கேட்டு ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீங்க. அல்லேலூயா. அவர் வாய் சொல்லுது. அவர் வாய் பொய்ய சொல்ல, வேதம் என்ன சொல்லுது, பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அதனாலதான் சொன்ன நூற்றுக்கதுவே நீ வர வேண்டாம். நீ என்ன பண்ணணும், ஒரே ஒரு வார்த்தை மூக்காலியா சொல்லுவாங்க, இல்ல காதால சொல்லுவாங்க. ஜெயந்த் எதால சொல்லுவாங்க, வாயால். அப்ப பாருங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணணும், சொன்னா போதும். இங்க எத்தனை வார்த்தை ஆண்டவர் வாயால சொல்லி இருக்கிறார் பாருங்க. எனக்குள்ள நீ மன மகிழ்ச்சியா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, சமாதானமா இருப்ப, உன் புருஷன் உன் மேல சந்தோஷமா இருப்பான், உன் பிள்ளைகள் உன்னை என்ன பண்ணாங்க, நேசிப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை நான் எத்தனை இடங்கள்ல வச்சிருப்பேன், உயர்ந்த இடங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த இடங்களில் எல்லாமே ஏறி போகும்படி உன்னை நான் செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சாதாரணமா நீ போவ, அல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுத மாட்டேன் நீ போவ, ஆனா உயர்ந்த இடம் தானா வந்துகிட்டே இருந்தா. அல்லேலூயா. அதாவது ஈசாக்கு வர 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 என்ன பண்ணலாம், விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. எந்த ஊர்ல போய் சின்ன குடிமகனா போனானோ அந்த ஊரில் அவன் பெரிய குடிமகனாக, அல்லேலூயா, பெரியவனாக மாற்ற முடியும்னா அது ஆண்டவரால தான். எப்படி ஆண்டவர் சொல்லுது. அப்ப அந்த ஓய்வு நாள் என்பது இந்த பூமியிலே உன்னை உயர்ந்த இடங்களில் அமர பண்ணி உன்னதமான, அல்லேலூயா, முற்பிதாக்களை எப்படியாக போஷித்தாரோ அப்படியாக உன்னை போஷித்து அவருக்குள்ளே நீ மனமகிழ்ச்சியா இந்த பூமியிலே வாழும்படி அருளுகிறதான தேவனுடைய வாய் தான் இதை சொல்லுது. என்னுடைய ஓய்வு நாள் நீ என்ன பண்ணாத, பரிசுத்த குலைச்சலாக்காத. 1500க்காக ஓடாத, 1500க்காக பரிசுத்த குலைச்சல் ஆக்காத, 1500க்காக இந்த நாள்ல விட்டுட்டு போய் நான் பேச பாருட்டு போகாத. நீ இந்த நாளை நீ ஆசரிக்கிறதான விதத்தை ஆண்டவர் பார்த்து உன் குடும்பத்திலே மனமகிழ்ச்சி, சமாதானம், உயர்வு, போஷிப்பு எல்லாமே இந்த நாளை வைத்துதான் ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய பேர் சொல்லி கட்டு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நிக்கவே மாட்டேங்குது, நிக்கவே இல்லை, கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கும், உண்மையிலே உபத்திரவம் இருக்கும், உண்டு. தினம் சொல்லு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருக்கென்று ஒரு நாளை ஏற்படுத்தி அது என்னவா, சபை கூடுகிற நாளாக. ஒண்ணும் கேட்க வந்தீங்கன்னா லேவியராகமத்தில் ஒரு படி மேல போனா இன்றைய நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு, தேவனாலே ஒரு பண்டிகை நாளாக ஆசரிக்கும்படி கொடுக்கப்பட்டதான நாள். அப்ப இந்த நாள் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்குரிய நாள் சொல்லிட்டு எப்படி நீ இந்த பிறப்பின், அதாவது ஆண்டவர் பிறந்த 25ஆம் தேதி கொண்டாடுறியோ அப்படித்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பண்டிகை நாளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? நான் சொல்ல வேதம் சொல்லுது, சபை கூடி வருகிற நாள் பண்டிகை நாள், ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள். ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஜனங்களிடத்தில் சொல்லு,
எனக்கு ஏற்றவைகளை நீ செய்ய வேண்டும். அதுதாங்க இந்த ஓய்வு நாளுக்குரியதான காரியம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க பாருங்க. சும்மா ஆமேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நினைச்ச 12 காலுக்கு வரக்கூடாது. புரியுதா? வேலை செய்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? அந்த நாளுக்கு வேலையே செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. வேலை செஞ்சுட்டு நானு ஓடியாந்த வந்து சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. என்ன சட்டை மறக்க மாட்டோம். ஓடியாந்த ஓடியாது என்ன ஆச்சு? ஒரு பைக்காரன் வந்து என்ன இடிச்சுட்டான், காருக்காரன் வந்து இடிச்சுட்டான். எங்க போன? வேலைக்கு. எதுக்காக ஓடிடுற? சர்ச்சை நடக்கும்போது ஓடிடுற. அதுக்காக வேலை செய்துட்டு விட்டுட்டு வர ஒரு சகோதரி கிட்ட சொன்னேன்னு, சண்டே உனக்கு வேலை கொடுத்தாங்களா அரசாங்கம், அந்த வேலையை செய். பாதியில விட்டுட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வரக்கூடாது. அவங்களுக்கு தெரியாத வந்து ஜபத்துக்கு வரக்கூடாது. உங்க வேலைக்கு போனா அங்க இரு. ஆனா ஓடி வந்துட்டு இப்படி இடிச்சுட்டாங்க அப்படி இடிச்சுட்டாங்கன்னு வந்து இங்க சாட்சி சொல்லி ஆண்டவரனை காத்தார். உண்மைதான் இரக்கமுள்ள தேவன். இருந்தாலும் அப்படிப்பட்ட எல்லாருக்காக தான் இன்றைக்கு பேசுகிறார். ஒண்ணு நீ வேலைக்கு போய் அவசரப்பட்டு ஓடியாதனால தான் இந்த நிலை. நீ வேலைக்கே போகாதுன்னா இந்த நிலை வரப்போறது இல்லை. ஒரு நாள் ஆதாயத்தை நீ பார்க்காத, வாழ்நாள் ஆதாயத்தை நீ பார்க்கணும். எதிர்பெறாம சொல்றேன். ஹல்லேலூயா. வாழ்நாள் பூரா அந்த பூமியில உனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா அதனுடைய ஆரம்பம் என்ன? ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இந்த வாரம் ஆரம்பிக்குது, 7வது நாள் ஆரம்பிக்குது. நாளைக்கு ஒரு முதல் நாள் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்க. இந்த 7வது நாள்ல இந்த இடத்துல கூடி தேவனை மகிழ்ப்படுத்தும் போது மற்ற அந்த 6 நாள் உனக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா மன மகிழ்ச்சிய நாளாக இருக்கும். நீ வேலைக்கு போறதுன்னா சமாதானத்தோடு வரும். வேலைக்கு போய் வரும்போது சந்தோஷம் இருக்கும். வாங்குறதால கூலியில உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா முதல் நாள் நீ என்ன பண்ணிடுற? அல்லேலூயா. தொடக்கமே ஆண்டோட சமூகத்தில் இருந்து போகிறபடினால ஆண்டவர் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றார்? அவர் சந்திக்க, ஜனங்களை சந்திக்க அவரால் முடியும். வைராக்கியமா இருக்கிறவர்களோடு பேச முடியும். நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு முன்பதாக போய் நீ அவர்களோடு கூட பேசும் ஆண்டவர். அவர் காரியத்துக்கு போற, ஆனா எனக்கு முன்னே யார் போகணும்? தடையை நீக்கி போடுகிறவர் நடக்கிறான்னு சொல்லி இருக்குது. எனக்கு முன்னே நீ போய் பேச ஆண்டவர். ஹல்லேலூயா. தோல்வி என்பதே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. காரணம் என்ன? அவர் வாய் சொல்றபடி நீங்க செய்தீங்கன்னா, அவர் வாய் என்ன சொல்றத சொல்லி உன் காதல அதை வாங்கி அதை நடைமுறைப்படுத்தும் போது செய்யும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க அது. அன்னகரா நீ மாறினா நித்திய நாமத்தை உன்னுடைய நெத்தியில உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு ஊழியக்காரனா நீ நிற்ப, எல்லாவற்றிலும் அவர் சேவித்து செய்வேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை அவர் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதே ஓய்வு நாளை அவர் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் விலக்கி நீ காத்து நீ நடப்பாயானால் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்ப. உயர்ந்த இடங்களிலே உன்னை உட்கார வைத்து ஆண்டவர் முற்பிதாக்களை போஷித்த வண்ணமாய் உன்னையும் என்னையும் போஷிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்த ஓய்வுனால நீ வேலைக்கு போக கூடாது. புரியுது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்ல. ஒரு மிலிட்டரி மேன், அவருக்கு தெரியாது, மிலிட்டரி ஆபீசர். அவர் போயிட்டு என்ன பண்ணாங்க? அந்த என்ன கோயில், சீக்கிய கோயில போயிட்டு அவர் தான் மணி ஆட்டுல ஏதோ பண்ணணும். அவர் சொல்ல, நான் உள்ள போவேன், எதையும் நான் செய்ய மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், விக்கிரகங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், பணிந்து கொள்ள மாட்டேன். ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. வேலை போச்சு, பென்ஷன் போச்சு, எல்லாம் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே போச்சு. எது போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. நீங்க பட்டியை வாங்கணும் அவரு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. ஒரு பேசுகிற ஒரு நபராக இந்துக்களும் பேசுறாங்க, முஸ்லீம் பேசுறாங்க, கிறிஸ்டியன் எல்லாரும் பார்த்து. காரணம் என்ன? ஆண்டவருக்காக நான் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்று அன்றைக்கு விக்கிரகத்துக்கு எதிராக சொன்னா இந்த விக்கிரகத்தை நான் என்ன பண்ண ஒரு போது நான் வணங்க மாட்டேன்னு சொன்னாங்களே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அது போல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் என்ன நான் ஆராதிக்க மாட்டேன். என் வேலை போனாலும் பரவாயில்ல, எது இல்லாம போனாலும் பரவாயில்ல,
என் தேவனை தவிர வேற ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதனுடைய அந்த தேவனை தான் நாமளும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவர் ஆராதிக்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதுக்காக தான் பரிசுத்த ஓய்வு நாள். இதெல்லாம் வந்து கேட்டுட்டு போறது கிடையாது. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்து வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஆராதனை, இந்த சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை கடினமா இருக்கலாம் உபதேசம், தேவனுடைய உபதேசம் கடினமா இருக்கலாம். ஆனால் கூட அந்த கடினம் எதற்கென்றால் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் நான் மாறணும், அவருக்குள்ள இருக்கணும், அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் நான் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த உபதேசம். அப்ப என்ன, ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு போக கூடாது. கம்பெனியே சொன்னாலும் சரி, எந்த வீட்டு வேலை செய்யலாம் வர முடியாதுமா. அந்த வீட்டை நம்பினே போற பர்மனன்ட் வேலையாவது உனக்கு கொடுத்துக்கிறாங்க. 2 நாள் நீ லீவ் எடுத்துனா சம்பளம் இல்லைன்னு போறாங்க. அப்படி ஒரு வீட்டுல தான் வேலை செய்ய வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது. நீ கூட செய்யாத, ஓய்வு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வரணும். அந்த தைரியம் இருக்கணும். எங்க ஆண்டவர் சொல்லியிருக்க இந்த வேலையை செய்யக்கூடாது, நீங்களும் செய்யாதீங்க. நீ செய்யணும்னு சாப்பிடணுன்றதுனால நீங்க வர சொல்றீங்க, அன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லு. அடுத்த 2வது காரியம் என்ன, நான் வேலைக்கு போயிட்டு அதை சொல்லிட்டு வரேன், முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. ஹல்லேலூயா. போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த வழியில ஏதாயிலும் ஒண்ணு ஆகும், தேவையில்லை, அங்கே இருந்துரு. 2வது காரியம். 3வது என்னன்னாக்க, எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், பாட்டு முடிஞ்ச உடனே போகலாம். அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், இல்ல இப்பதான் அறுக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்படிலாம் நினைச்சிட்டு நீ வந்தீங்கன்னா உன் மனசுக்குள்ள எங்கிருந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிற மன மகிழ்ச்சி இருக்கும். நாளைய சந்ததி குறித்து உனக்கு கவலை இருக்குதுன்னா இன்னைக்கு நீ பயந்து ஓடி வருவேன். ஹல்லேலூயா. 128 சங்கீதம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் சொல்ல ஒருமையில் சொல்லப்பட்ட அந்த மனுஷனுடைய பயம் பக்தி தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். அப்போ மற்ற 6 நாளுக்குரியதான ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா ஒரு நாள் அடங்கி இருக்குது. அப்படியே நீ கணக்கு பண்ணினா உன் வாழ்நாள் எல்லாமே ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா தேவனுடைய நாளை நீ ஆசரிக்கிறபடினாலதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? லேட்டா வரக்கூடாது. முக்கியமா சொல்றது அதான். நீ வராத இருந்தா கூட பரவாயில்லை, 12 மணிக்கு நீ வர பாக்குறவன் என்ன நினைப்பான், தேவனுக்கு தூஷணம். நீ நினைக்கிற எவ்வளவு இருந்தாலும் நான் வந்துடுறேன். இல்ல இல்ல, எப்ப போகுது பாரு. நம்ம உட்காந்து கேட்டு இருப்போம், பாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து நான் சத்தம் போட்டு இருக்கிறாங்க, 12 மணிக்கு போறாங்க பாரு. பைபிள் தூக்கணும். அப்பதான் வேக வேகமா நடந்து வருவாங்க. ரொம்ப வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஓடி வர மாதிரி. இல்ல, இந்த வேஷம் எல்லாம் வேணாம். 12 மணிக்கு வர வேஷம் வேணாம், 11:45 வர வேஷம் வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு வர. எதுக்கு வர? உனக்காக தான் வர. எனக்காக வரையா, ஆண்டவருக்காக வரையா? நீ பரலோகம் போனா நீ வா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா வா, உனக்கு சமாதானம் மகிழ்ச்சி வேணும்னா வா. இந்த நாளிலே ஆண்டவர் உனக்காக வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அவருடைய வாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்மானம் எடுக்க, வருகிற புதிய ஆண்டில ஆண்டவர் இதை நான் என்ன பண்ண போறேன், இதையே நான் என்ன பண்ண பொருத்தனையாக ஆண்டவருக்கு பொருத்தனை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அந்த ஓய்வு நாளில உண்மை நான் தூஷிக்க மாட்டேன், பரிசுத்த குலைச்சல் ஆக்க மாட்டேன். நீ ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீனா உனக்காக ஆண்டவர் சொல்ல பாரு, உன் இஷ்டமான பேச்சு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு கணவன் மனைவி அன்பா பேசிக்குவாங்க, அது கூட நீ என்ன பண்ணணும், பேசக்கூடாது. வீட்டுல இருந்தா நீ பேசுவ, அதுக்கு முன்னதாக சொல்ல 10 காலுக்குள்ள நீ என்ன பண்ணிடணும், இந்த வார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஓடி வந்து விட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புருஷன் என்னதான் சொன்னாலும், அதாவது மனைவி என்னதான் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொல்லிக்க முக்கியமான விஷயம் என்ன, பேசவே கூடாது. சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு போவோம், கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க, சண்டை ஆகி நீயும் போவானா நானும் போவானா நின்றுடுவோம். அதுக்குதான் சொந்த பேச்சு நீ பேசாத, சண்டை ஆனா பேசாத. என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு சபதம் பார்த்திருப்போம், அன்பா ஆரம்பிப்பான், அது சண்டையில இப்படி வந்து பாருங்க, எத்தனை மணிக்கு வராங்க பாருங்க, 1:15 வர. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.